மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தனி தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை நாம் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முக்கியமான செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தனி தீர்மானத்தை சபையிலே வைத்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று கூடி நாம் ஆதரிக்க வேண்டும் என்கிற செய்தியை தெரிவித்து நான் எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் மொழி பலவாறாக பல உரைகளிலும் நடைமுறைகளிலும் அறியப்பட்டிருக்கிறது. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் பால் அமுதம் தானாய். தேனாய் சுவை சேர் கரும்பாய் தீம்பழமாய் பால் அமுதம் தானாய். வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய். ஆனால் தமிழே, ஆனால் தமிழே, தமிழ் மகனே, தமிழகத்தின் முதல்வரே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானம் 8.5 கோடி தமிழக மக்களால் முழுமையாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் பாலமுதம் தானாய். வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய். ஆனால் தமிழே, எங்களுக்கு ஆறுதல் தந்தாய் தமிழே, தமிழக முதல்வரே என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவை சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், அவையோர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், பல்வேறு தலைவர்கள் இந்த அவையிலே உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அவையிலே உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நான் பெருமையாக பார்க்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஜூலை 28ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஏற்பட்ட தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக மாண்புமிகு அமைச்சர்கள் தீர்மானத்தை வரவேற்று மற்றும் நீங்கள் பேசுவது பொருத்தமானதாக. தமிழ்த்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் அவர் எழுதிய மனோன்மணியம் நூலில் தொடங்கப்பட்ட பாடலாகும். மனோன்மணியம் சுந்தரனாம் பிள்ளை அவர்கள் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை உள்ளடக்கிய ஆலப்புழா பகுதியில் ஏப்ரல் 4ஆம் தேதி 1855ஆம் ஆண்டு பிறந்தார். 855ஆம் ஆண்டில் பிறந்து 1897 அவர் மறைந்தார். நண்பர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, 1914 முதல் கரந்தை தமிழ்ச்சங்கம் போன்ற இலக்கிய அமைப்புகளால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டது. தமிழக அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக 1970 ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் அதன் வரிகள் தமிழ் நிலத்தின் புவியியல் மற்றும் கலாச்சார பின்னணியை தமிழ் அன்னைக்கு செய்யப்படும் ஒரு பிரார்த்தனையாக உருவகப்படுத்தி தமிழ் மொழியின் அழியாத இளமையையும் நிலைத்தன்மையையும் போற்றுவதாகும். அவர் நினைவாக, அவரை கௌரவிக்கும் விதமாக திருநெல்வேலியில் 1990 ஆரம்பிக்கப்பட்டதே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள்.
இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் 2025 அனைத்து மாநிலங்களுக்கும் தனது மாநில அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலை முதலிலும் தேசிய கீதத்தை இரண்டாவதும் பாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இதனால் நமது அரசு நிகழ்ச்சிகளில் பாரம்பரியமாக பாடப்பட்டு வந்த நமது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது உறுப்பினர் தீர்மானம் தெளிவாக எந்தெந்த இடங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்று சொல்லிய பிறகு பிற செய்திகளை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதை ஒட்டி வரவேற்று மட்டும் நீங்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, எனவே இது குறித்து தமிழ்த்தாய் வாழ்த்தினை நமது மாநில அரசு விழாக்களில் முதலில் பாட வேண்டும் என சட்டமன்றத்தில் ஏகமனதாக முதல்வர் ஏற்படுத்திய தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.